நம்ம எல்லாரும் தமிழ் எப்படி கத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி தான் இங்கிலீஷ் கத்துக்க போறோம். நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா, அம்மா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் தமிழ் பேசுறத கேட்டு கேட்டு, நம்மளும் ஒரு ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா, நம்ம நெறையா அது ரிலேட்டடான சென்டென்ஸ் நெறைய கேட்கணும். நம்ம சின்ன வயசுல வீட்ல பேசுறதுக்கான சென்டென்சஸ் நம்ம கத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டெய்லி வீட்ல பேசுறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ் கத்துக்கலாம். அவன் சொன்னத உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. You can't have understood what he said. You can't have understood what he said. நான் உனக்கு கடன் தரேன். I will lend it to you. I will lend it to you. உன்னை பார்த்து கை காட்டுற அந்த பொண்ணு யாரு? Who's that girl waving to you? Who's that girl waving to you? நான் உன்னை திரும்ப பார்க்க வேண்டும். I want to see you again. I want to see you again. உங்க மீது எந்த தவறும் இல்லை. There is nothing wrong with you. There is nothing wrong with you. நான் உங்ககிட்ட அப்படி சொல்லலையா? Did not I tell you so? Did not I tell you so? இப்போ நாம படிச்சதிலிருந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அதுக்கு நீங்க சரியான ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். நான் உனக்கு கடன் தரேன். I will lend it to you. I will lend it to you. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாத்தீங்களா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்ல. சீக்கிரம் பண்ணுங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். என்னால் உண்மையை உங்களிடமிருந்து மறைக்க முடியாது. I can't hide the fact from you. I can't hide the fact from you. நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேச ஆசைப்படுறேன். I'd like to talk with you in private. I'd like to talk with you in private. உங்களால முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். I guess that you can't do it. I guess that you can't do it. நான் உங்கள பார்க்க ஆர்வமாக இருக்கிறேன். I am obnoxious to see you. I am obnoxious to see you. நான் உன்னை இங்க பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கவே இல்ல. Never did I dream of meeting you here. Never did I dream of meeting you here. நீங்க அவசரப்பட தேவையில்லை. You didn't need to hurry. இப்போ நான் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேக்குறேன். அதுக்கான சரியான ஆன்சர் யோசிச்சு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி உணர்கிறீர்கள் என்பதை எனக்கு புரிகிறது. நான் வீட்டுக்கு போற வழியில அவரை சந்திச்சேன். இதுக்கான சரியான ஆன்சர் நான் வீடியோ கடைசில சொல்றேன். வாங்க நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைக்க கூட முடியாது. I can't think of life without you. I can't think of life without you. உனக்கும் எனக்கும் ஒரே வயசு. You and I are the same age. You and I are the same age. அவன் உங்க விட முட்டாள் இல்லை. He is no more a fool than you are. He is no more a fool than you are. நீங்க இல்லாம நான் அங்க போக மாட்டேன். Either you or I have to go there. Either you or I have to go there. நீங்க கேக்கை சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும். You have to share the cake equally. You have to share the cake equally. You have to share the cake equally. இப்போ நம்ம படிச்சதிலிருந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைக்க கூட முடியாது. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைக்க கூட முடியாது. நான் உன்னை திரும்ப பார்க்க வேண்டும். 5 seconds டைம் உங்களுக்கு. I can't think of life without you. I want to see you again. யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களோ அவங்க எல்லாரும் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நாம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நான் உங்க முடிவை ஏத்துக்க மாட்டேன். I don't approve your decision. I don't approve your decision. நீங்க கொடுத்த தகவல் கொஞ்சம் கூட பயன்படவில்லை. The information you gave me is of little use. The information you gave me is of little use. நீ அவளை விரும்புகிறாயா இல்லையான்னு எனக்கு தெரியாது. I don't know whether you love her or not. I don't know whether you love her or not. நீ அவன விரும்புறது அவனுக்கு தெரியுமா? Does he know that you love him? Does he know that you love him? நீங்க அவருடைய ஆலோசனையை பின்பற்றாமல் இருப்பது நல்லது. You did well not to follow his advice. You did well not to follow his advice. தொண்டையில் மீன் முள்ளு மாட்டிக்கிச்சு. I got a fish bone stuck in my throat.
I got a fish bone stuck in my throat. எனக்கு மீனுனாலே அலர்ஜி. I am allergic to fish. I am allergic to fish. உன்னால் அனுமதி இல்லாமல் கட்டிடத்திற்குள் நுழைய முடியாது. You can't enter the building without a permit. You can't enter the building without a permit. போன வருஷம் அதிக மழை பெய்தது. We had a lot of rain last year. We had a lot of rain last year. We had a lot of rain last year. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஏதேனும் குடிக்க விரும்புகிறீர்களா? இதுக்கான சரியான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்க ஆன்சர் பார்த்து காப்பி அடிச்சு சொல்லாதீங்க. தப்போ சரியோ நீங்களே ட்ரை பண்ணுங்க. நான் கரெக்ஷன் பண்றேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்கு உங்களுக்கு 6 செகண்ட்ஸ் டைம். வாங்க அடுத்த சென்டென்சஸ் பார்க்கலாம். இன்னொரு கிளாஸ் பால் கிடைக்காதா? Won't you have another glass of milk? Won't you have another glass of milk? பால் உறைந்து கெட்டியாயிடுச்சு. The milk froze and became solid. The milk froze and became solid. இன்னும் கொஞ்சம் பால் மட்டும் இருக்கு. There are only a little milk left. There are only a little milk left. பால் கெட்டு போச்சு. The milk has gone bad. The milk has gone bad. பால் புளிப்பா மாறிடுச்சு. The milk has turned sour. The milk has turned sour. எனக்கு அழுவுறதா இல்ல சிரிக்கிறதான்னு தெரியல. I don't know whether to cry or to laugh. I don't know whether to cry or to laugh. திடீர்னு மழை பெய்தது. Suddenly, it rained. Suddenly, it rained. விடுமுறை நாட்களில் நான் எதுவும் செய்யவில்லை. I did nothing during the holidays. I did nothing during the holidays. மலைக்கு கீழே ஒரு அழகான ஏரி இருக்கு. At the foot of the hill is a beautiful lake. At the foot of the hill is a beautiful lake. வந்தவர் எனக்கு எதிரே அமர்ந்தார். The visitor sat across from me. The visitor sat across from me. நான் ஓட்டலுக்குள்ள போகும்போது 2 இளைஞர்கள் டிவில கிரிக்கெட் போட்டியை பார்த்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். As I entered the cafe, I found 2 young men watching a cricket match on television. As I entered the cafe, I found 2 young men watching a cricket match on television. இப்போ நான் உங்ககிட்ட நாம படிச்சதுல இருந்து உங்ககிட்ட 2 questions கேக்குறேன். Question 1. பால் கெட்டு போச்சு. பால் கெட்டு போச்சு. Question 2. எனக்கு அழுவுறதா இல்ல சிரிக்கிறதான்னு தெரியல. 6 seconds டைம் உங்களுக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இங்கிலீஷ் கத்துக்க தேவையான நிறைய வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வீடியோஸ் பாருங்க. வாங்க அடுத்த சென்டென்சஸ் பார்க்கலாம். விவாதம் சண்டையில் முடிந்தது. The argument ended in a fight. The argument ended in a fight. வாதாட வேண்டும் என்பதற்காக வாதாட வேண்டாம். Let's not argue for the sake of arguing. Let's not argue for the sake of arguing. 5 வருடங்களில் என் அண்ணனுக்கு 4 குழந்தைகள். My sister-in-law had 4 children in 5 years. My sister-in-law had 4 children in 5 years. என்ன நடந்தாலும் நான் உன்னை எப்போதும் நேசிப்பேன். I will always love you no matter what happens. I will always love you no matter what happens. ரயில் தடம் புரண்டது. The train was derailed. The train was derailed. நான் ரொம்ப கவனமாக இருந்த. ஆனாலும் எனக்கு சளி பிடித்து விட்டது. I was very careful, but I caught a cold. நான் சோர்வாக இருக்க. I am exhausted. நான் உங்ககிட்ட first 2 questions கேட்டிருந்தல. அதோட ஆன்சர் நீங்க எப்படி உணர்கிறீர்கள் என்பதை எனக்கு புரிகிறது. I understand how you feel. I understand how you feel. நான் வீட்டுக்கு போற வழியில அவரை சந்திச்சேன். I met him on my way home. I met him on my way home. உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்ததோ அதே மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க உங்க மூலமாக இங்கிலீஷ் கத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மறக்காமல் பாருங்கள்.